الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه يا الله میری صفت جہل کا واسطہ علم نافع عنایت فرما یا اللہ علم نافع عنایت فرما یا اللہ علم نافع عنایت فرما کہنے اور سننے اور سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت اور توفیق عطا فرما مجھے شرح صدر کر دے تیرے بندوں کو سما قبول عطا فرما بجائے محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم بنیتر கூடிய உலமாக்களே நம்ம அல்லாஹ்வின் தலைவரே நிர்வாகிகளே மூமின்களே மூமினாத்துகளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய கிருபையினால அளவில்லாத மஹ்லூ ஃபضلனால நம்ம அனைவரையும் அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சிறந்த உம்மத்தாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்து உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்து வச்சிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் அன்பானவர்களே இந்த புனித மீலாது விழாவில் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்தாகிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 23 ஆண்டு கால நுபுவத் வாழ்க்கையும் அதுக்கு முந்தியுள்ள 40 வருஷமும் மொத்தமாக 63 ஆண்டு கால வாழ்க்கை உலமாக்களிலிருந்து தினமும் நாம் கேட்டுட்டு வருகிறேன். அன்பானவர்களே, தீனுடைய உடமை, தீனுடைய மாலிக், தீனுடைய ஓனர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இந்த தீனை உருவாக்குனது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தீனை உருவாக்கி இந்த உலகத்தில் அவருடைய அடிமகளுக்கு, அல்லாஹ்வுடைய அடிமகளுக்கு தீனை விளக்கி கொடுக்கிறதற்காக தீன் என்ன, ஏதுக்காக தீன், இதை விளக்குவதற்காக முதலாவதாக அல்லாஹ் அனுப்பினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி தொடர்ந்து 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இறுதி நபியாக, கடைசி நபியாக அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. இதுதான் தீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அடுக்கல் தீன் ஏதோ சொல்லுவேன், இஸ்லாம் தீன். இந்த ஆயத்துடைய தஃப்சீர் பார்க்கலாம். இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனைவரும் குறிக்கிறேன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அந்த இஸ்லாம் என்ற வார்த்தை அதில் ஈமானம் இருக்குது, சானம் இருக்குது, இஸ்லாத்துடைய அனைத்து காரியங்கள்
சுருக்கமாக உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒப்படைச்ச அமானிதமாக நம்ம ஒப்படைச்ச தீன் பரிபூர்ணமான முறையில் நாம் வழங்குவதற்கு ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண் முயற்சி எடுக்கணும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. தீனுடைய கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவனுடைய அகீதா, அவனுடைய அமல். ஒவ்வொரு மனுஷனோடு சம்பந்தப்பட்டது அவனுடைய நம்பிக்கை, அகீதை, ஈமான், ஒன்று அமல். இது ரெண்டையும் ஒழுங்காக்குவதற்கு, இது ரெண்டையும் பரிபூர்ணமாக்குவதற்கு என்ன இல்மு தேவையோ அதை படிக்குதல் ஒவ்வொரு நபருக்கும் நிர்பந்தம், கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். தீனுடைய மசாயில்கள், அதனுடைய காரியங்கள், இபாதத்து செய்வதற்கு, உதவு செய்வதற்கு, தொழுவதற்கு, நோன்பு வைப்பதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கு, ஒவ்வொரு ஆளுக்கும் தான் அமல் செய்வதற்கு இல்லை காரியங்களை படிக்குதல் கட்டாயம். அது மாதிரி நம்பிக்கை, அகீதா சம்பந்தப்பட்ட உலூமுகள் வழங்குவதனால்தான் அகீதா பரிபூர்ணமாக ஆகிவிடும். அகீதாவில் உள்ள நகாயிசுகளை, அபூர்ணமான காரியங்களை, அகீதாவில் உள்ள குறைகளை நீக்கணுமோ அகீதா சம்பந்தப்பட்ட இல்மை நான் பாடமாக்கினாதான். அதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தந்த தீனை பொதுவாக நாம் வழங்கணும். தீன், அந்த தீனுக்கு ஒரு மொழி அர்த்தம், ஒரு இஸ்திலாஹி அர்த்தம், ஒரு லொகவி அர்த்தம் இருக்கணும். அன்பானவர்களே, தீன் என்ற வார்த்தையோட மொழி அர்த்தம் என்ன? ஜஸா, பிரதிபலம். ஒரு வேலை செஞ்சு அதுக்கு கூலி கொடுக்குதல். இந்த அர்த்தம் தீனுக்கு இருக்கிறாங்க. ஜஸா. அது மாதிரி பல அர்த்தங்களும் அதோட லொகவிய அர்த்தங்கள் இருக்கிறாங்க. லொகவிய அர்த்தத்தை கொண்டு, மொழி அர்த்தத்தை கொண்டு தீன் வழங்க முடியாது. அவருடைய இஸ்திலாஹியான கருத்து, அல்லாஹ் ஜல்லஷானஹு என்ற வார்த்தை எதுக்காக வைத்தது? நம்ம உடலோடும், நம்முடைய கல்போடும், நம்முடைய ரூஹோடும், இந்த 3 உறுப்புகளோடும் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு தான் தீனுன்னு சொல்லுவேன். மாத்திரமல்ல, நம்ம பொருளாதாரங்கள், நம்ம ஆபாக்கு, நம்ம அம்புகளோடு, நம்ம ஆபாக்கோடும் சம்பந்தப்பட்ட கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் தான் தீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் அஹாதீஸ் தொய்யிபாக்களில் அது நமக்கு வழக்கி தந்திருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்த ஹதீஸிலும் மற்ற முஹத்திஸீன்கள் ரிவாயத் செய்த ஹதீஸிலும் தெளிவாக அந்த வார்த்தைகளை வந்திருக்கிறாங்க. நம்ம உடலோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய காரியங்களுக்கு இஸ்லாம்னு சொல்லுவேன். நம்ம கல்வோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய மசாயில்களுக்கு ஈமான்னு சொல்லுவேன். நம்ம ரூஹோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய மசாயில்கள், தீனுடைய அஹ்காம், இஹ்சான்னு சொல்லுவேன். முகர்ரபா மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கிட்டே வந்து கேள்வி கேட்டதும் பதில் சொன்னதும் பல முறை நீங்கள் உலமாக்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த ஹதீஸை. இப்ப அதை ஞாபகத்தை கொண்டு வந்ததுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மல் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் சொன்னா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னால் இஸ்லாமு அன் தஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸலாத வ துஉதி ஸகாத வ தஸூம ரமலான வ தஹஜ்ஜல் பைத்தைன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இஸ்லாத்துடைய 5 காரியங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்து, 1 2 ஷஹாதத்து கலிமா வழங்குதல், ஓதுதல், 2வது 5 வேளை தொழுகுதல், நோன்பு வைக்குதல், ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. இந்த 5 காரியங்களுக்கு தான் இஸ்லாம்னு சொல்லுவேன். சதகத்த யா ரசூலல்லாஹ். இந்த ஹதீஸுடைய தஃசீல் பகுதி இப்போ போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சுருக்கமா நீங்க வழங்கிக்கிறேன். அல்லாஹு அக்பர். 2வதாக கலிமல் ஈமான் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், அல்லாஹ்வுடைய திருதூதர் ஈமான் சொன்னா என்ன? ஈமானை சம்பந்தப்பட்ட எனக்கு விளக்கித்தாங்க நபியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னால் ஈமானு அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். நீ அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய கிதாபுகள் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது, அம்பியா முர்சல்கள் மீது ஈமான் கொள்வது, மறுமை நாளை கொண்டு, கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்வது, ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ்வில் இருந்து ஈமான் கொள்வது, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்னு ஈமான் கொள்வது ஈமான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்து கொடுத்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்ன சதகத்தை யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னது உண்மைதான், ஹக்கு தான். மூணாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ் ஃபீ ரிவாயத்தின் அக்பிர்னி அனில் இஹ்சான். ஓ நபிகள் நாயகமே, இஹ்சான் என்ன சொல்லிட்டாங்க? இஸ்லாம் நான் வழங்கிட்டேன், ஈமானை வழங்கிட்டேன், இதனால தீன் பூர்த்தி ஆகல, இஹ்சானை சொல்லிட்டாங்க நபியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இஹ்சானு அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான் இஸ்லாமுக்குள்ளதா இருக்குது, இஹ்சான் ஈமானுக்குள்ளதா இருக்குது. ஈமானையும் இஸ்லாத்தை நீ பூர்த்தி செய்யணும், உனக்கு இஹ்சானுடைய வாசலே திறக்கப்படும். அல்ல இஹ்சான் தஅபுதல்லாஹ, இஹ்சான் சொன்னா நீ அல்லாஹ்வை வணங்குவதல்ல, அல்லாஹ்வுக்கு நீ இபாதத்து செய்வது, அது இஸ்லாம் தான், அது ஈமான் தான். இந்த இபாதத்தில் நீ கரெக்டாக போனா, இஸ்லாத்தை நீ பூர்த்தி செய்யணும், ஈமானை நீ பூர்த்தி செய்யணும், கஅன்னக தராஹு, அவனை பார்க்கக்கூடிய நிலைமையில் உனக்கு இபாதத்து செய்ய முடியும். இந்த கண்ணால் அவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, பார்க்கிற மாதிரி அவனுக்கு அவனை இபாதத்து செய்ய முடியும். அவனுடைய முஷாஹதா அவனுக்கு நசீபாக ஆகிவிடும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்கிற மாதிரி அவனுக்கு இபாதத்து செய்ய முடியலோ ஃபஇன்னஹு யராக். சுருக்கமாக இஹ்சானுடைய தொடர்பு ரூஹோடு தான் நபிகள் நாயகம் வச்சிருக்கிறாங்க. ஈமானுடைய மகள், அதோடைய மரத்தம், அதோடைய கேந்திரம் கல்பாக தான் வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய மகள் ஜஸதும் கல்பாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சிருக்கிறாங்க. அவருக்கு கியாமத்தை பற்றி கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுனேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் பேச்சு முடிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கு பிறகு நபிகள் நாயகம் அவரை தேட சொன்னேன். சஹாபாக்கள் தேடின ஆலயக்கான அப்பதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆதா ஜிப்ரீல். இந்த கேள்வி கேட்டதும் நான் பதில் சொல்லி கொடுத்ததும் யாருக்கும் தெரியுமோ அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், மக்களே உங்களுடைய தீனை உங்களுக்கு படிச்சு தருவதற்காக, உங்களுக்கு வளர்ச்சி தருவதற்காக தான் அல்லாஹ் அவரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாங்க. அவர் கேட்டதும் நான் பதில் சொன்னதான் உங்களுடைய தீன். பம்பானவர்களே, தீன் தீன் இந்த வார்த்தை நம்ம காது பெறக்கூடிய நேரத்தில் அதோட மாசத்துக்கு, அதோட பருவதோட மிஸ்தாக்கு, அதோட மாயனா, அதோட கருத்து நம்ம உள்ளத்துல என்ன வரணும்? என் உடலோடும், என் கல்வோடும், என் ரூஹோடும், இந்த 3 ஆடைகளோடும், இந்த 3 தையனாத்துகளோடும், இந்த 3 உறுப்புகளோடும் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு சொல்லக்கூடிய பேரு தான் தீன். அதை பிரித்து தப்சீரா விரிவான விளக்கமாக வழங்கினால், என் உடலோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய மசாயில்களுக்கு இஸ்லாம்னு சொல்லுவேன், என் கல்வோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய மசாயில் ஈமான், என் ரூவோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய மசாயில் இஹ்சான். உடல் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த அளவுக்கு தான் 6 அடி 7 அடி இருக்குல்ல ஒவ்வொரு ஆளுடைய உடல். இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? இந்த உடலுடைய விசாலம் என்ன? அதுக்கு தோதா இஸ்லாம் விசாலமாயிருக்கிறாங்க. நம்ம உடலை விட விசாலமானதுதான் கல்பு. உடலை விட எத்தனையோ விசாலமானதுதான் நம்ம உள்ளம், கல்பு. அந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட ஈமான் இஸ்லாத்தோட எத்தனையோ விசாலமானதுதான். இஸ்லாத்தோட மசாயிலை விட எத்தனையோ கடல் மாதிரி விசாலமான மசாயில்கள் தான் அகாயிலுடைய மசாயில், ஈமானுடைய மசாயில். அந்த கல்பை விட விசாலமான மகளுக்கு தான் ரூஹ். உடலும் மகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், கல்வும் அல்லாஹ்வுடைய மகளுக்கு படைப்பு தான், ரூஹும் அல்லாஹ்வுடைய மகளுக்கு தான். இந்த ரூஹ் உடல் கல்வை விட விசாலமான மகளுக்கு, அழுத்தமான மகளுக்கு. நம்ம உடல் கசீப்பானது, வெயிட்டானது, அது அதை விட லத்தீஃபானது தான் கல்வு. அந்த கல்வை விட அழுத்தமானது தான் ரூஹ். ரூஹுடைய உலகம் ஆலமுல் அம்ரோடு சம்பந்தப்பட்டது. கல்வு ஆலமுல் அம்ருடைய வாயிலாய பரதலோடு ஆலமும் மிசாலோடு சம்பந்தப்பட்டது. உடலே இந்த நம்ம கண்ணாலே பார்க்கக்கூடிய ஆலமு ஷஹாதாவோடு சம்பந்தப்பட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைக்கிறதற்கு முந்தி, இப்போ ஒவ்வொரு ஆளோட உன்னோட வயசு எத்தனை கேட்டா சொல்லுங்க, 20, 40, 50, 60, ஒவ்வொரு ஆளும் தன்னோட வயசை சொல்லுங்க. இது எதுடைய வயசு? இந்த உடல் இந்த உலகத்துக்கு வந்த டைம். அதுதான் பர்த்டே. நம்ம ரூஹுடைய பர்த்டே. ரூஹை அல்லாஹ் எப்ப படைக்கிறது? கல்வி அல்லாஹ் எப்ப உருவாக்குனது? நமக்கு அந்த இல்மு கொடுக்கப்படலை. அந்த இல்மு அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அந்த இல்மு அல்லாஹ் நமக்கு யாருக்கும் கொடுக்கப்படலை, தெரியல. ரூஹை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உடலை படைக்கிறவருக்கு எத்தனையோ காலகட்டம் முந்தைய படைச்சிருக்கிறாங்க. இந்த அனைத்து மனு மக்களுடையும் அரவான்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆலமுல் அரவான் சொல்லக்கூடிய உலகத்தில், உலகம் சொன்னது அம்பானவர்களே, நம்ம இந்த கண்ணுக்கு தெரிந்த ஒரு உலகம் மாத்திரமல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகம் இதை விட பெருசா இருக்கு.
அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறது குர்ஆன்ல, அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். அலா மக்களே தூங்கிறாங்க, முழிச்சுக்கங்க, நல்ல கவனமாக விளங்கிக்கங்க. லஹுல் ஹல்கு வல் அம்ர், மாதி வயிறு மாதி, திடப்பொருள் அதெல்லாத்த பொருள், ரெண்டு வகையான படைப்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறாங்க. அம்ரும் ஹல்கும் இருக்கிறாங்க. அம்ரு வயிறு மாதி, ஹல்கு மாதி. மாத்தியான மகளுக்கும் வயிறு மாத்தியான மகளுக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்பும் நம்ம இந்த கண்ணால் பார்க்க முடியாத மகளுக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறாங்க. மகளுக்கே இந்த கண்ணால் பார்க்க முடியாத ஹாலிக்கு எப்படி பார்க்கறது? இந்த கண்ணால் அவனை பார்க்க முடியாது. இந்த கண்ணால பார்க்கணும். சூரத்து ஷக்கில் அவன் வந்து நகருக்கு எழுத்தியாம பொருளை தான் இதை பார்க்கும். அல்லாஹ் அதை தொட்டெல்லாம் பரிசுத்தமானவன். இந்த கண்ணால் அவனை பார்க்க முடியாது. யாராவது தேவா செஞ்சு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடும். நழுவது இல்லாடி பசாரத்தை கொண்டு பார்க்க முடியாது, பசீரத்தை கொண்டு பார்க்கலாம், அகப்பார்வை கொண்டு வழங்கலாம். அல்லாஹ் அக்பர். அத்தா யதபய்யன லஹும், தபய்யுன் உண்டாகும். அத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். அதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். பார்க்கணும் சொல்லல, தபய்யுன் இருக்கும். அந்த தபய்யுனுடைய மகள் கல்பு தான், ரூஹு தான், உடல் அல்ல. அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ். நம்ம அனைவருடைய ஆத்மாக்களை அல்லாஹ் படைத்து அல்லாஹ் நம்மோடு நேரடியா பேசியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அது யாவும் இல்லை, ஒருத்தருக்கும் அது யாவும் இல்லை. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நஜஃப்ல அவர் ஒருத்தர் சந்திச்ச நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, உங்களை நான் இதுக்கு முந்தைய சந்திச்சிருக்கு. அவரு சொல்லிட்டு, இல்ல இல்ல, என்ன நீங்க சந்திப்பதற்கு துனியாவில் வாய்ப்பே இல்லை, ஞானம் நீங்களும் சந்திச்சதே கிடையாது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, உங்களை நான் ஆலமுல் அர்வாஹ்ல சந்திச்சேன். ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹ் அது யாவும் கொடுக்குது, நமக்கு அது யாவும் இல்லை. இந்த மஜ்லிஸ்ல யாருக்காவது யாவும் இருக்கோ? ஆலமுல் அர்வாஹ் நம்ம சந்திச்சது இல்லை. அது தேவையில்லை. அது ஈமான், அது யாவும் வரணும் மட்டும் ஈமான் பூர்த்தியாக கிடையாது. அப்படி ஒரு ஆழம் இருந்துச்சு. அங்கே ஒரு அல்லாஹ்வுக்கும் நமக்கு ஒரு பேச்சுவார்த்தை, அது என்னன்னு நாம் வழங்கித்தானே குர்ஆன்ல சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ் அனைத்து படைப்புகளுடைய அர்வாஹ்களையும் ஒத்துக்கூட்டி அல்லாஹ் கேள்வி கேட்கிறேன், அலஸ்து பி ரப்பிக்கும், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா? அப்ப உலக மக்கள் அத்தனை பேரும் அனைத்து அர்வாஹ்களும் காலுவர் பதில் சொன்ன, பலா, அதை நீ தான் ரப். ஷஹீதுனா, நாம் அதுக்கு சாட்சி தான். அல்லாஹ் அதுதான் இங்க நம்ம ஷஹாதத்து கலிமா முதல் அஷ்ஹதும் சொல்லுகிறேன். அஷ்ஹது நான் சாட்சி சொல்லுகிறேன். அங்க சொன்ன சாட்சி இங்க ரிப்பீட் செய்யும். அதே திருப்பி ஹிகாயத்து செய்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இல்ல நம்ம கண்ணால் அவனை பார்த்தது இல்லையே சாட்சி சொல்லுவதற்கு, அங்கதான் சந்திப்பு கிடைச்சது. அது இங்க ஹிகாயத்து செய்ய சொல்லிட்டேன். கலிமா ஷஹாதா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தவிர வணங்கப்படக்கூடியவன் மற்ற யாரும் இல்லை. அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கத்துக்கு தகுதியானவன், அவனை மாத்திரம்தான் வணங்கணும். இது நான் சாட்சி சொல்லுகிறேன். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு உலகம் நமக்கு போகணும். ஆலமுல் அர்வாஹ் நம்ம வாழுமே. அப்புறம் இந்த ஆலமுல் ஷஹாதா, இந்த கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்ம உடலால கல்பு ரூஹ் மூணையும் சேர்த்து இங்க வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க உடல் இல்லாம இருந்துச்சு, அங்க ரூஹ் மாத்திரம் தான் இருந்துச்சு. இங்க உடலும் கல்பும் ரூஹ். இது இன்னொரு உலகத்திற்கெல்லாம் நம்ம கொண்டு போகணும். பர்சகையான உலகம். இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? கபறுகள் நமக்கு வாழணுமே, கபருடைய வாழ்க்கை இருக்குது. அங்க உள்ள வாழ்க்கை இங்க உள்ள வாழ்க்கை என்ன வித்தியாசம்? கபரில் எல்லாமே மௌத்தாயி மண்ணாயி நாசமாயி போனது கிடையாது. எல்லாம் ஹயாத்தோட அங்க வாழும். ஒரு சிலர் சொர்க்கத்தில், ஒரு சிலர் நரகத்தில். எல்லாம் நம்ம கபரை சொர்க்கமாக்கி தருவானாக. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அறிவிச்சால், கபரு இம்மா ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். கபர் வந்திருக்க சொர்க்க தோப்பு வந்து ஒரு தோப்பாக இருக்கும், அல்ல நரக குண்டு வந்து குண்டாக இருக்கும். இந்த சொர்க்கம் அனுபவிக்கணுமோ நரகம் அனுபவிக்கணும், அங்க ஹயாத் இருந்தா தானே. மௌத்து ஒரு சிறு நேரத்துக்கு மாத்திரம் தான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அதோட ருசி மட்டும் தான் அனுபவிப்பிக்கலாம்ல. ஃபுல்லா இவனை காலி பண்ணது கிடையாது. மையத்தை கபரில் வச்சதும் மிருகம் வைக்கிற அலையத்தில் வந்துட்டு ஹயாத்தை திருப்பிட்டேன், கேள்வி பதில் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சுகமாயிருந்தா சுகம், துக்கமானா துக்கம். எதுவரை? கியாமத்து வரை. மாஸ்டராவது ரெண்டாவது மக்களை கபர்னு ஹயாத் ஆக்குனது வரை. அல்லாஹ் நம்ம கபரை சொர்க்கமாக ஆக்கி தருவான். ஆமீன். நரகத்துடைய தண்டனை விட்டு நம்ம கபர்கள் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்குவானாக. அல்லாஹு அக்பர். அல்லாஹ். இப்போ இந்த உலகத்தில்
அல்லாஹ் நம்மோடு உடலாலே விபாட்சியை சொல்லியிருக்கிறாங்க, கல்பால ஈமானும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க, ரூஹாலே இஹ்சானே கொண்டு வர சொல்லி இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் அல்லாஹ் முடிக்குகிறேன் குர்ஆன். நீங்க முஸ்லிமான எனக்கு சந்தோஷம் தான், பரிபூர்ண சந்தோஷமாகாது. நீங்க மூமினாக ஆகிவிடணும். முஸ்லிமும் ஆயிட்டேன், மூமின் ஆயிட்டேன், அதனால எனக்கு உங்கள் மேல சந்தோஷம் பரிபூர்ணமாகாது. நீங்க முஸ்லிமோட ஆகிவிடணும், இஹ்சானுடைய தர்ஜாவுக்கு நீங்க வரணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்லாம் ஈமான் அதோடு சேர்த்து